ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல். அந்த சீரியல் வந்து எண்டாக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதோட கிளைமேக்ஸோட அந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கும் நினைத்தேன் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அதோட லாஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு கேக் கட்டிங்லாம் பண்ண அந்த ஒரு வீடியோவும் ஷேர் ஆயிருந்தது. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ரொம்பவே பரபரப்பான அந்த இறுதி அத்தியாயத்தோட ப்ரமோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்போ இந்த லாஸ்ட் டே எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 11th அன்னைக்கு, அதாவது ஜான்வரி 11th அன்னைக்கு 6 PM வந்து இந்த எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. லாஸ்ட் டே எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. சாட்டர்டேவோட இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து முடியுது. ரொம்ப ஒரு வருத்தம் தான். குட்டி குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கதைக்களத்தோட ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருந்துச்சு சீரியல். ஆனால் டிஆர்பி அப்படின்னு எதிர்பார்க்கும்போது டீம் சைட் வந்து டிஆர்பி வரலை அப்படின்னும்போது இந்த ஒரு முடிவு வந்து எடுக்க தான் செய்வாங்க. அப்கமிங் 2 புது சீரியல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த 2 புது சீரியல்ஸில் ஒரு சீரியல் வந்து இந்த டைமிங் வந்து லான்ச் ஆக போகிறாங்க. அதாவது கெட்டி மேளம்னு ஒரு சீரியல், இன்னொரு சீரியல் வந்து மனசெல்லாம் அப்படின்ற சீரியல். 2 புது சீரியல்ஸோட ப்ரமோவும் ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன சீரியல் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன இந்த சீரியல் முடியறதை பற்றி?